வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். இன்னைக்கு நம்ம பேச போறது நடிகர் விஜயுடைய மதுரை மாநாடு. அது ஒரு மாநாடு இல்ல, அது உண்மையில ஒரு பொதுக்கூட்டம். விஜய் தனது ரசிகர்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் ஆதங்கப்படுறாங்க. ஆனா அவங்கள ஒழுங்கா அரசியல் படுத்திட்டா, சரியா சிந்திக்க வச்சுட்டா, எப்படிடா எனக்கு தற்கொலை ரசிகர்களா இருப்பானுங்க அப்படின்னு விஜயுடைய உள் மனசு கேக்குது. சோ முதலுக்கே மோசம் பண்ண சொல்றீங்களே நியாயமா அப்படின்ற அவருடைய கேள்வி அவரோட கோணத்துல இருந்து நியாயமான கேள்வி தானே. இவங்க விஜய் ரசிகர்கள் கிடையாது, கலை ரசனை என்பது எல்லாருக்குமே இருக்கு. இவங்க உண்மையிலேயே விஜயுடைய பக்தர்கள். கடவுள் எதுவுமே செய்யலனாலும் பக்தர்களுக்கு பக்தி குறையறதே இல்லை, கூடிக்கிட்டே போகுது. அதே மாதிரிதான் விஜயோடைய படம் நல்லாவே இல்லைன்னா கூட, மொக்கையாவே நடிச்சா கூட அவருடைய படத்தை கொண்டாடி இந்த பக்தர்கள் கொண்டாடுவாங்க. சோ அப்படி கடவுளா பார்க்கக்கூடிய இந்த பக்த கோடிகளான அணில் குஞ்சுகள் உண்மையிலேயே அவங்கள்ட்ட இருக்கிறது மிருக மனப்பான்மை தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மிருகங்களுக்கு தான் பகுத்தறிவு கிடையாது. வளர்ப்பு நாய்கள் தனது எஜமான் பட்னி போட்டாலும் அவர் காலடியிலேயே கிடக்கும். அவர் அதை வஞ்சிக்கிறது, அவரோட சுயநலத்துக்காக வேட்டைக்கு பயன்படுத்துறது, இல்லைன்னா வண்டி மாடுகள் அடிமாடுகளா வச்சிருப்பாங்க, வண்டிக்கு கட்டி விடுவாங்க. சோ அந்த நாய்க்கோ அந்த மாட்டுக்கோ தன்னை அவங்க அடிமையா வச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஏன்னா அவை மிருகங்கள். அந்த நாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் எஜமானுக்கு வாலாட்டவும் ஏவி விடுறவங்கள கடித்து குதறி விடவும் மட்டும்தான் தெரியும். அதுவும் கும்பலா 50-100ன்னு வேட்டை நாய்கள் இருக்கக்கூடிய பெரிய பண்ணையார் வீட்டுல அந்த வேட்டை நாயில 1-2 வேட்டையின் போது அடிபட்டு செத்துட்டுனா அவருக்கு அந்த பண்ணையார் அஞ்சலி செலுத்தி மாலை மரியாதை எல்லாம் செய்ய மாட்டாரு. அந்த அடிப்பட்ட நாய் இழுத்து பரிதவிச்சு துடிச்சு அந்த காட்டிலேயே அநாத பணமா சாக வேண்டியதுதான். இதுவரை விஜய் மாநாட்டுல உயிர் விட்ட ஏழை விஜய் ரசிகர்கள் போல. இந்த அணில் குஞ்சுகளோட அதோட ஜங்கிள் எதிரிகளான ஆமை குஞ்சுகளோட அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா, மனித பரிணாம வளர்ச்சியில எங்கோ தேக்கம் ஏற்பட்டதுனால குரங்குல இருந்து மனித பரிணாம வளர்ச்சி அடையாம சிம்பன்சி குரங்குல இருந்து சற்றே மேம்பட்ட ஆனா பகுத்தறிவு வாடையே படாத ஒரு கேடுகட்ட தற்கூரி நிலையிலேயே நின்றுச்சோ அப்படிங்கிற பலத்த சந்தேகம் நமக்கு வருது. இவங்களை பார்த்து இறக்கப்படத்தான் தோணுதே தவிர எல்லாரையும் போல மீம்ஸ் போட்டு எள்ளி நகையாட நமக்கு தோணல. ஏனெனில் இவர்கள் சரியான பரிணாம வளர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நம் தமிழ் சமூகம் உண்மையிலேயே ஒரு நாகரிகமான, அறிவுள்ள, நாணயமான சமூகமாக, மூத்த சமூகமாக மாறும். அரசியல் என்பது தனது அடிப்படை உரிமைகளை அறிகிறது, அதற்காக ஒருங்கிணைஞ்சு போராடுறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் நம்மளோட அடிப்படை உரிமை. தன்மானம், சுயமரியாதை, பகுத்தறிவு, சிந்திக்கும் திறன் போன்றவை மனிதனுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம். அன்பு, இரக்கம், கருணை, விட்டு கொடுக்கறது, கண்டிக்கிறது, தேத்துறது, நட்பு பாராட்டுறது, இது எல்லாமே மனிதனை மனிதநேய கூறுகளை நோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல பண்புகள். சரியான அரசியல் அறிவும் சமத்துவ பார்வையும் போராடும் திராணியும் மனிதநேயமும் நம்ம கிட்ட வளரணும். அதற்கு பகுத்தறிவும் தன்மானமும் சிந்தனையும் அன்றாட அறிவியல் கண்டுபிடிப்புகளும் துணை நிற்கணும். எனவே பரிணாம வளர்ச்சி பற்றி தடைப்பட்ட நமது சகோதர சகோதரிகளை தாங்கி பிடித்து கரை சேர்க்க வேண்டியது நமது மனிதநேய கடமையாகும். சரியான எதிர்க்கட்சி இங்கு இல்லாமல் போனதும் தந்தை பெரியாருக்கு பிறகு பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கங்களில் ஏற்பட்ட சில அரசியல் தொய்வுகளும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இப்படி இளைஞர்கள் சீரழிந்து நடிகர்கள் பின்னால் போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக ஆகிவிட்டது. நன்றி.